Hi friends, Joshua 4th chapter, verse 1 to 24. ஜனங்களே எல்லோரும் யோர்தானை கடந்து தீர்ந்தபோது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, And it come to pass when all the people were and clean passed over the Jordan, that the Lord speak unto the Joshua, saying, வசனம் 2, நீங்கள் ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் ஒவ்வொருவராக ஜனங்களின் 12 பேரையும் தெரிந்து கொண்டு, Take your 12 men and out of the peoples, out of the every tribes a man. வசனம் 3, இங்கே யோர்தானின் நடுவிலேயே ஆசாரியர்களின் கால்கள் நிலையாய் நின்று இதத்திலே 12 கற்களை எடுத்து அவைகளை உங்களுடன் கூடனே அக்கரைக்குள் கொண்டு போய் நீங்கள் இன்று இரவிலே தங்கும் ஸ்தலத்திலேயே அவைகளை வையுங்கள் என்று அவர்களுக்கு கட்டளை இடுங்கள் என்றார். And command he them, saying, I hate you thence out of the midst the Jordan, out of the place where the priest feet stood from 12 stones, and ye shall and carry them over with you, and leave them in the loading place where thee shall loadage this is night. வசனம் 4, அப்பொழுது ஜோஸ்வா இஸ்ரவேல் புத்திரரில் ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் ஒவ்வொருவராக ஆயத்தம் படுத்தி இருந்த 12 பேரையும் அழைத்து, Then Joshua called the 12 men whom he had and prepared of the children of the Israel out of the every tribes a man. வசனம் 5, அவர்களை நோக்கி, நீங்கள் யோர்தானின் மத்தியிலேயே உங்கள் தேவனாகிய கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக கடந்து போய் உங்களுக்குள்ளேயே ஒரு அடையாளமாய் இருக்கும்படிக்கு இஸ்ரவேல் புத்திரருடைய கோத்திரங்களில் இலக்கத்திற்கு சரியாக உங்களில் ஒவ்வொரு கல்லை தன் தோளின் மேலே எடுத்துக்கொண்டு போங்கள். And Joshua said unto them, Pass over before the ark of the Lord your good God into the midst of the Jordan, and take ye up every man of your stone unto this shoulder, according unto the member of the tribe of the children of Israel. வசனம் 6, நாளே இந்த கற்கள் ஏதென்று உங்கள் பிள்ளைகளை உங்கள் கேட்கும்போது, that is may be seen among you, that when your children ask their father in time to come, saying, What man you by these stones? வசனம் 7, நீங்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக யோர்தானின் தண்ணீர் பிரிந்து போனதினால் அவைகளில் வைக்கப்பட்டிருக்கிறது. யோர்தானை கடந்து போகிறது போது யோர்தானின் தண்ணீர் பிரிந்து போயிற்று. ஆகையால் அந்த கற்கள் இஸ்ரவேல் புத்திரர்களுக்கு என்றென்றைக்கும் நினைப்பூட்டும் அடையாளம் என்று சொல்லுங்கள் என்றான். தண்ணி பிரிஞ்சு போயிருக்குன்னு சொல்றாரு பாருங்க, வழி விட்டுருக்கு. Then he shall and answered them, that the waters of Jordan were cut off before the ark of the covenant of the Lord, when it passed over Jordan. The waters of Jordan were cut off, and these stones shall and be for a memorial unto the children of the Israel forever. வசனம் 8, ஜோசுவா கட்டளையிட்டபடி இஸ்ரவேல் புத்திரர் செய்த கர்த்தர் யோசுவாவுடனே சொன்னபடியே இஸ்ரவேல் புத்திரருடைய கோத்திரங்களின் இலக்கத்திற்கு சரியாக 12 கற்களை யோர்தான் நடுவிலே எடுத்து அவைகளை தங்களுடன் கூட அக்கறைக்கு கொண்டு போய் தங்கள் தங்கின இடத்திலேயே வைத்தார்கள். And the children of the Israel did so as the Joshua commandments, and took up the 12 stones out of the midst of the Jordan, as the Lord and speak unto the Joshua, according to the member of the tribes of the children of the Israel, and carried them over with them unto the people where they
loaded and lead them down there. வசனம் 9. யோர்தானின் நடுவிலேயே உடன்படிக்கை பெட்டியையும் சுமந்து ஆசாரியர்களின் கால்களில் நின்று இடத்திலே யோசுவா 12 கற்களை நாட்டினான். அவைகளே இந்த நாள் மட்டும் அங்கே இருக்கிறது. And Joshua set up the 12 stone in the nearest of the Jordan, in the flood of the east, which bear the ark of the covenant stood, and there are unto this day. வசனம் 10. மோசே யோசுவாவுக்கும் கட்டளையிட்டிருந்த எல்லாவற்றின்படியும் ஜனங்களுக்கு சொல்லும்படி கர்த்தர் யோசுவாவுக்கு கட்டளை இட்டவைகள் எல்லாம் செய்து முடியும் மட்டும் பெட்டியை சுமக்கிற ஆசாரியன் யோர்தானின் நடுவிலே நின்றார்கள். ஜனங்கள் தீவிரித்து கடந்து போனார்கள். For the priest which is bear the ark of stood in the midst of the Jordan until everything was finished, that the Lord and commandment Joshua to the speak and to the people to all that Moses commandment Joshua and these people asked and passed over. வசனம் 11. ஜனமெல்லாம் கடந்து போன பின்பு கர்த்தருடைய பெட்டி கடந்தது. ஆசாரியர் ஜனத்துக்கு முன்பாக போனார்கள். And it come to pass when all the people were clean passed over, that the ark of the Lord passed over, and the priest in the presence of the people. வசனம் 12. ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் மனாசே புத்திரரும் பாதி கோத்திரத்தார் மோசே தங்களுக்கு சொன்னபடியே அணியாய் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக கடந்து போனார்கள். And the children of Reuben and the children of Gad and all of the tribe of the Manasseh passed over the army before the children of Israel, as Moses speak unto them. வசனம் 13. ஏறக்குறைய 40,000 பேர் சந்நிதியாய் யுத்தம் பண்ணும்படி கர்த்தருக்கு முன்பாக எரிகோவின் சமான வெளிகளுக்காக கடந்து போனார்கள். About 40,000 prepared for war passed over before the Lord unto the Bethel through the plains of Jericho. வசனம் 14. அந்த நாளிலே கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்தினார். அவர்கள் மோசேக்கு பயந்து இருந்தது போல அவனுக்கும் அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் பயந்திருந்தார்கள். And that day the Lord and magnified Joshua in the sight of the whole Israel, and they feared him as they feared Moses all the days of this life. வசனம் 15. கர்த்தர் ஜோசுவாவை நோக்கி, and the Lord and speak unto the Joshua saying. வசனம் 16. சாட்சி பெட்டியை சுமக்கிற ஆசாரிய யோர்தானிலிருந்து கரை விரும்படி அவர்களுக்கு கட்டளையிடு என்று சொன்னார். Commandments the priest that bear the ark of the testimony, that they come up out of the Jordan. வசனம் 17. யோசுவா யோர்தானிலிருந்து கரையேறி வாருங்கள் என்று ஆசாரியர்களுக்கு கட்டளையிட்டான். Joshua therefore and commanded these priests and saying, come he up out of the Jordan. வசனம் 18. அப்பொழுது கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானை நடுவிலிருந்து ஏறி அவர்கள் உள்ளங்கால்கள் கரையிலே ஊனி நின்றபோது யோர்தானின் தண்ணீரின் தங்களிடத்திற்கு திரும்பி முன்போல அதன் கரை எங்கும் புரண்டது. And it come to pass when the priests that bear the ark of the covenants of the Lord were come up out of the midst of the Jordan, and the soles of these priests' feet were lifted up unto the dry lands, that the waters of the Jordan returned unto their place, and followed over all these banks, as they did before. வசனம் 19. அந்த பிரகாரமாக முதல் மாதம் 10ஆம் தேதியிலே ஜனங்கள் யோர்தானில் இருந்து கரையேறி எரிகோவுக்கு கீழ்
கில்காலிலே பாளையம் இறங்கினார்கள். And the people come up out of the Jordan, and the 10th day of the first month, and the encamped in the Galilee, in the east and border of the Jericho. வசனம் 20. அவர்கள் யோர்தானின் எடுத்துக்கொண்டு அந்த 12 கற்களையும் ஜோசுவா கில்காலில் நாட்டினான். And those and 12 stones which is they took out of the Jordan did Joshua pitch in Gilgal. வசனம் 21. இஸ்ரவேல் புத்திரர்களை நோக்கி, நாளை உங்கள் பிள்ளைகள் இந்த கற்களை ஏதென்று தங்கள் பிதாக்களை கேட்கும்போது, and he speak unto children of Israel, saying, when your children shall ask their fathers in time to come, saying, what man those stones. வசனம் 22. நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்க வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேலர்கள் வெட்டாந்தரையில் வழியாக இந்த யோர்தானை கடந்து வந்தார்கள். Say then ye say, ye shall not let you the children can now, saying, children have come over this Jordan and the dry land. வசனம் 23. வசனம் 3. பூமியின் சகல ஜனங்களும் கர்த்தருடைய கரம் பலத்ததென்று அறியும்படிக்கு நீங்கள் சகல நாளும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்படும்படிக்கு, for the Lord your God and dried upon the waters of the Jordan from before you until you were then passed over, as the Lord and your God did to the Red Sea, which he dried upon from before you until we were gone over. வசனம் 24. உங்கள் தேவனாகிய கர்த்தர் சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை நாங்கள் கடந்து தீருமட்டும் எங்களுக்கு முன்பாக வற்றி போக பண்ணின போது போல, உங்கள் தேவனாகிய கர்த்தர் யோர்தானின் தண்ணீருக்கும் செய்தது அதே உங்களுக்கு முன்பாக நீங்கள் கடந்து தீரும் அளவு வற்றி போக பண்ணினார் என்று அறிய கடவீர்கள் என்றார். That all the people of the earth might know this and serve the Lord, and that is mighty, that he might fear the Lord your God over ever. என்னுடைய ஜாபம் என்னன்னா, அதுதான் ஃபஸ்ட்டு 3ஆம் அதிகாரத்தில் படித்தது. ரெண்டாவது என்னுடைய தேவைகள் என்ன அவருக்கு தெரியும். இருந்தாலும் நான் திருப்பி சொல்கிறேன். பல தகப்பனே, நான் அந்த ஆமிஷ் பீப்புளோட சேர்ந்து வாழணும். கேஜெட்ஸ் இதெல்லாம் நான் விட்டுட்டு விவசாயத்தை சார்ந்தோம் வாழ கிருபைத்தார். எப்படி எப்போ நான் போவேன் எனக்கு தெரியாது. நீங்கள் தான் எனக்கு கூப்பிட்டு போவீங்கன்றது என் மனசில் இருக்குது. இவ்வளோ நடத்தும் இயேசு மூலம் ஜெபிக்கிறேன். அறிவு நல்ல பிதாவே, ஆமென்.